இன்றைக்கி வீடியோவில் நம்ம தளபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தளபதி பற்றி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ஆமாங்க, பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து உண்மையாக போய் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் 90% வந்து உண்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் இது யாரும் வந்து டோட்டலாக உண்மை தான் அப்படின்ற மாதிரி நம்ப வேண்டாம். நானும் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியுடைய 69வது படம் தான் நம்ம இப்போ வெளிவர இருக்கிற ஜனநாயகன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட தடைகள் தளபதி படத்துக்கு. அதுவும் சென்சார்லேருந்து ஆரம்பித்து படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போய் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படமே ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. ஸோ இந்த ஏகப்பட்ட பிரச்சனைனால அந்த படத்துடைய ப்ரொடியூசரான கேவிஎன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தளபதி அவர்கள் 70வதாக அவருடைய கடைசி படத்தை இன்னொரு படம் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கேவிஎன் அவர்களுக்கு தளபதி அவர்கள் நான் இன்னொரு படம் உங்களுக்காக நடிச்சு தரேன், அதுவே என்னுடைய சினிமா கரியரில் கடைசி படமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஏன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் கட்சிக்காகவும் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் தளபதியுடைய லாஸ்ட் படம் அப்படின்றதுக்காகவும் பண்ணப்பட்டனால நிறைய பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் இருந்தாலும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆக வேண்டிய நேரத்தில் ரீச் ஆகாமல் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் எப்படி அதை ரீச் ஆகணும் அப்படின்றத தவிர்த்து ஒரு தேட்டரில் ரீச் ஆக வேண்டிய ஒரு படம் இப்படி ஃபோனில் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நடந்தனால கடைசி படமாக நான் இன்னொரு படம் நடிக்கிறேன் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் ஆனால் இது வந்து எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் படத்தோட தன்னுடைய சினிமா கரியரை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி மேடையில் வச்சு மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் நான் மக்களுக்காக அரசியலில் போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே அவர் வந்து அரசியலை முழுக்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த மாதிரி வந்தாருன்னா அது நெட்டிசன்ஸ் கிட்ட எவ்வளோ பெரியான ஒரு ஏமாற்றத்தை காமிக்கும். அவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, திருப்பி அவர் வராரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுகள் வரலாம். எல்லாத்தையும் வந்து எண்ணி தான் தளபதி இந்த வந்து சொன்னாரா அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. பட் எது உண்மை எது பொய் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அஃபிஷியலாக தளபதி சைட்லேருந்து ஒரு நியூஸ் வர வரைக்கும் யாரும் இந்த நியூஸை நம்ப வேண்டாம். அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஒருவேளை இந்த நியூஸ் அஃபிஷியலாக இருந்தால் அந்த அஃபிஷியல் அப்டேட்டோட அந்த அஃபிஷியல் நியூஸோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் நடைபெறது உங்கள் ஜஸ்மின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.